அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. நீங்கள் கேஎஃப்சி சிக்கன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி இல்லைன்னா ப்ரோஸ்டட் சிக்கன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. அதாவது இந்த ப்ரோஸ்டட் சிக்கனுக்கு வந்து நம்ம எப்படி கோழி எடுப்போம் அப்படின்னா, சின்ன சைஸ் கோழி எடுப்போம். உயிரோட ஒரு 500 சைஸில் கோழி எடுத்து அதில் வந்து ஒரு கோழியை வந்து 9 பீஸாக நம்ம கட் பண்ணுவோம். அப்படி ஒரு வேளை நம்மளுக்கு வந்து 9 பீஸ் போட முடியல அப்படின்னா 8 பீஸ் எடுப்போம். அந்த 8 பீஸ் எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா, சைஸ் அதை விட இந்த கோழி சைஸ் வந்து ஒன்று 200 ஒன்று 300 உயிரோட லைவ் வெயிட்டில் இருக்கிறதுனால, சின்ன கோழியாக இருக்கிறதுனால அதில் 8 பீஸ் கணக்கு பண்ணுவோம். அந்த சைஸ் கோழி தான் இப்போ எடுத்திருக்கோம். நம்ம 1 100 1 200 அந்த லைவ் வெயிட்டில் உள்ள சைஸில் நம்ம எடுத்திருக்கோம். இந்த கோழியை வந்து நம்ம வந்து 8 பீஸாக போடுவோம். 8 பீஸாக போட்டோன்னா ஆவரேஜாக ஒரு பீஸ் வந்து 100 கிராம் அளவு வந்து அதில் இருக்கும். இதுதான் நம்ம கடைகளில் என்ன செய்கிறாங்க, அதுக்கு மேலே தேவையான இன்க்ரீடியன்ட்ஸு எல்லாம் ஆட் பண்ணி அது ப்ரோஸ்ட் பண்ணி சேல் பண்ணுறாங்க. இப்போது இந்த கோழி வந்து நம்மக்கிட்ட அவைலபிளில் இருக்குது. கஸ்டமருக்கு வந்து ப்ரோஸ்டட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி கோழிலாம் ரெடி பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி இதுலேயே வந்து நீங்கள் இது தான் நம்ம க்ரில்லுக்கும் இந்த மாதிரி கோழி தான் எடுப்பாங்க. முழுசாக அது கொடுப்போம். அதேமாதிரி அல்ஃபஹாம், இப்போது ஃபேமஸாக இருக்கக்கூடிய இஃபா சிக்கன் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி சைஸ் கோழி தான் நம்ம எடுத்து பண்ணி கொடுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நம்ம பைபாஸ் ரோடு அல் புகாரி அங்கே கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இல்லைன்னா நேரடியாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். விசிட் பண்ணி நீங்கள் தேவையான எல்லா இதுவுமே அங்கேயே நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு மொத்தமாக கடைகளுக்கு தேவை, நாங்கள் இந்த மாதிரி தொழில் பண்ண போகிறோம் அப்படின்னாலும் நம்ம அதுக்கும் ரெடி பண்ணி கொடுப்போம். நம்ம நிறைய ஹோட்டல்ஸுக்கு கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கும் தேவைன்னா நம்ம கண்டிப்பாக அதே மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம். இல்லை நீங்கள் வீட்டில் இருந்தே தொழில் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம், பண்ணி கொடுக்கலாம். 8 பீஸு இது 8 பீஸ் வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு அப்புறம் 9 பீஸ் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இல்லைன்னா அதுக்கு அடுத்த வீடியோலையோ ஒரு அப்டேட் பண்ணுறேன். 9 கட் அப்படிம்பாங்க, அது 9 பீஸ் வரும். அதை விட பெருசாக இருந்ததுன்னா 10 பீஸ் கூட போடலாம். சைஸை பொறுத்து தான் இது நம்ம என்ன செய்கிறோம், மென்ஷன் பண்ணிக்கிறோம். பொதுவாக வந்து அந்த 9 கட் வந்து அந்த 1 1.5 கிலோ சைஸில் எடுக்கிற